பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளை உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே கூட தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை என்ன வார்த்தைங்களா? நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் பாருங்க. பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களை மூடும். ஆண்டு சொல்கிறார், உங்களை பார்த்த இந்த காலை வேளையில் பகை விரோதங்களை எழுப்பும். பகை பழிக்கு பழி வாங்கிறது, பழிக்கு பழி வாங்கிறது அது யாருக்குரியதுன்னா தேவனுக்குரியது. நீ சும்மா இரு, யுத்தம் என்னுடையன்னு கத்த சொல்கிறாருல்ல, கத்த சொல்கிறாரு நீ சும்மா இரு, யுத்தம் என்னுடையது. கத்த சொல்கிறாரு பகை விரோதங்களை எழுப்பும். உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த பகையான எண்ணங்கள், உள்ளுக்குள்ளே பழி வாங்குற இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அந்த காலையில் உங்களுக்கு தான் சொல்கிறேன். பழி வாங்குற இருதயம் வேண்டாம் தேவ பிள்ளையே. பழிக்கு பழி வாங்குறது நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிறைய ஜனங்க விரோதமாக வந்தாங்க, பல ஜாதி ஜனங்க வந்தாங்க. தேவன் அவங்கள பழி வாங்கினார். எகிப்தில் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனமாக கடந்தார். தேவன் அங்கே கர்த்தரோட நியாயம் தீர்த்தார், நியாயம் செஞ்சார். 10 காரியங்களை அங்கே அனுப்பிச்சார். கர்த்தருடைய பகை அவருடையது, அவர் நியாயம் செய்வார். ஆனால் இன்னைக்கு ஒரு சில நேரங்களுடைய இருதயத்தில் ஒரு சில பகை உணர்வு உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு பகை உணர்வு, ஏதோ ஒரு காயமான ஒரு இருதயம், யாரோ ஒருத்தர் குறித்து கசப்பான எண்ணம், யாரோ ஒருத்தர் குறித்து கசப்பான சிந்தனை, யாரோ ஒருத்தர் குறித்து பழிக்கு பழி வாங்கணும். அவங்க இப்படி பண்ணாங்கல்ல, இப்படி செஞ்சாங்கல்ல, அவங்கள நான் ஏதோ பண்ணணும், அவங்க ஏன்னா நமக்கு உறவு செஞ்சாங்க, அன்றைக்கி இப்படியெல்லாம் பண்ணாங்க, இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி மனதளவில் உள்ளத்தில் ஏதோ ஒரு இடங்களில் ஒரு பழிக்கு பழி வாங்குற எண்ணம். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக இருக்கும். அது எப்போ நார்மலாக இருக்குது, எப்போ சீர்னு தெரியாது. அப்போ இந்த பகை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் எப்போ அது சீரும், எப்போ உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வரும் நமக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த உலகத்தின் பிள்ளைகளும் பழிக்கு பழி வாங்குறாங்க. உலகத்தின் பிள்ளைகளும் ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவனை போய் கொலை செஞ்சுட்டு வராங்க, அவனை ரோட்டில் வச்சு வெட்டுறாங்க. நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுகிறோம், பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, உங்களை இறுதிக்குள்ளே பழிக்கு பழி வாங்க வேண்டாம். பழிக்கு பழி வாங்க பகையான எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா விரோதங்களை எழுப்பும். அன்பு சகல பாவங்களை மூடுமா, அன்பு சகல பாவங்களை மூடும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த காரணம் ஒன்றே ஒன்று, அவர் நம்மேல் வைத்த அன்பு. நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த காரியத்தை, பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நமக்காக அன்பினாலே தேவன் நின்னார். பிதா இவ்வளவா அன்பு கூர்ந்தார் நம்ம மேலே அந்த அன்பு இருந்தனால ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? நமக்காக கொடுத்தார். அதான் என்ன சொல்கிறார்? அன்பு சகல பாவங்களை மூடும். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு, இயேசுவை நேசிக்கிற, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, அவருக்காக நான் வாழ்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா நீங்கள் ஜீரோ, நீங்கள் சாத்தானுடைய பிள்ளை. ஆண்டு சொல்கிறார் பாருங்க, பகை விரோதங்களை எழுப்பும். பகையான எண்ணங்கள், பழிக்கு பழி வாங்குற எண்ணங்கள், பழி வாங்கணும். இன்றைக்கி பாருங்க, ஒருத்தர் நமக்கு வரும் பேசிட்டானா அவனுக்கு எதாவது ஆயிரணும், அவனுக்கு இப்படிலாம் செஞ்சிடணும், அவனுக்கு போய் இதுக்கு நியாயம் செஞ்சிடணும் போய் ஒரு சொல்ல அழுதுட்டு வந்துடுவாங்க, ஜோம் வந்துடுவாங்க, இல்லை மந்திரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மந்திரம் பண்ணுறது ஒன்று தான். ஒருத்தர் போய் தேவசமத்தில் போய் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவரே அவனை நியாயம் செய்யுன்னு சொல்லிட்டு வர்றது ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களை மூடும். இந்த காலை வேளையில் சொல்லுகிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு விளக்க சொல்லுகிற, உங்களுக்குள்ள பகை உணர்வு இருக்கவே கூடாது. அன்பு சகல பாவங்களை மூடும். பாருங்கள், அதே நீதிமொழி 12ஆம் அதிகாரத்தில், மூடன் கோபத்தை சீக்கிரமாக வெளிப்படுத்துவான், லட்சியை மூடுகிறவன விவேகி. பாருங்க, மூடன் தன் கோபத்தை வெளிப்படுத்துவான். உள்ளுக்குள்ள எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். எரிச்சல், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வைராக்கியம், உள்ளுக்குள்ள கசப்பு இருந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் பயன்படுத்துறதும் இல்லை, அவங்களை ஆஸ்வதிக்கவும் இல்லை, அவங்களை ஆண்டை உயர்த்துறதும் இல்லை. தேவன் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லா ஆளன் பவுல் சொன்னதை போல எல்லாருக்கும் எல்லாரும் ஆகணும். அப்போ பாருங்க, தன் கோபத்தை எரிச்சல் முன்கோவப்படுறவங்களுடைய நிலைமை மூடன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்குள்ள பகை உணர்வு இருந்தால் கோபம் வந்துட்டே இருக்கும், ஒரு எரிச்சல் உணர்ந்துட்டே இருந்தால் உள்ள அடிக்கடி கோபம் உணர்வு வந்துட்டே இருக்கும். இந்த கோப சபத்தை வச்சு என்ன செய்வீங்க? 9 நல்ல பழக்கங்கள் இருந்து ஒரே ஒரு கோபம் இருந்தால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. ஆத்திரப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் செய்ய முடியாது. எவ்வளோதான் அவன் அழகாக இருந்தாலும், எவ்வளோதான் ஞானியாக இருந்தாலும், அவனுக்குள்ள கோபம் இருந்து மூடனை போல வெளிப்படுத்திட்டானா அவன் உனத்துக்கு பிரயோஜனம் இல்லை. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? ஆத்திரக்காரனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை ஒரு நல்ல பையன் வீடு கட்டிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. இப்போது கட்டிட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, டேய் இப்படி கட்டக்கூடாது, அப்படி கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னாங்க. இவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ஆத்திரத்தை தாங்க முடியாமல், உனக்கு போய் வீடு கட்டணும் போய் அந்த வீட்டை இடிச்சிட்டான். அந்த வீட்டை கட்டுறதை நிறுத்திட்டான். அங்கே அந்த வீட்டை கட்டின கல்லுகளை தள்ளிட்டான். அப்போது அவன் மூடனா அவன் விவேகிங்களா?
அவனுடைய கோபத்தினால தன் நல்ல குணத்தை எழுந்து போனா, சாபத்தை வாங்கிட்டா. சொல்கிற புரியுங்களா? அப்போ தேவ பிள்ளைகளுக்கு பகை விரோதங்களை எழுப்பும். இன்றைக்கி நிறைய மீடியாக்களில் அநேகரை காயப்படுத்துகிற விஷயத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மீடியாவை பயன்படுத்துகிறது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அநேகரை காயப்படுத்துறதுக்கு, மற்றவங்க குற்றம் சொல்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம்? அன்பு உள்ளுக்குள்ளே இல்லை, அதனால தான் பிரச்சனை. இன்றைக்கி வேற ஒருத்தர் தன்னை மற்றவங்களை காட்டி கொடுக்குறது இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க தான் இவன் அப்படி இவன் அப்படிங்கிறான். அவங்களுக்காக எவ்வளோ நேரம் ஜோமில் இருக்கிறாங்க? இல்லை, ஜோமில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஜெபிக்காதவன் தான் வெளியரங்கமாக இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரீசனாக ஜான் ஜெபராஜ் குறித்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மீடியாவிலையும் அவரை குறித்து அவ்வளோ கேள்விகள், அவ்வளோ விஷயங்கள். ஒரு மனுஷனை வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, பாவியான ஸ்திரீ. அந்த வசனமே சொல்லுது, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீன்னு சொல்லுது. கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயா? கைமையுமா விபச்சாரம் பண்ண பிடிச்சிட்டாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவெல்லாம் கல்லறிக்கு ரெடியாக நிற்கிறான். மோசேவுடைய கட்டளை என்னங்க? ஒரு பாவம் விபச்சாரம் செஞ்சால் கல்லெறிஞ்சு கொல்லணும். அதுதான் கட்டளை அன்னைக்கு. அது பிதா கொடுத்த கட்டளை தான். ஆனால் அதே கட்டளை தான் இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, கல்லை எரியுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, கீழே நின்று சொல்கிறாரு, எழுதி சொல்கிறாரு, எவன் பாவம் இல்லையோ அவனை கல்லை வீசு. இப்போ அதை தான் சொல்கிறேன். ஒருத்தரை அவங்க பர்சனல் வாழ்க்கையில் என்ன வேணா இருக்கலாம், அது அவங்களாச்சு, நீ அவன் கர்த்தராச்சு. ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டுட்டாங்களா, கர்த்தர் அழைச்சிட்டாரா, அது தேவனுக்குரியது. அவங்க என்னதான் உள்ளத்தில் அவங்களுக்கு நிறைய தப்பு இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் அது அவங்களுக்குரியது. அது மீடியாவில் அதை பேசி அவங்கள அவமானப்படுத்தி அதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியம். நிற்கிறேன்னு சொல்லுற போல விழுகிறான்னு பைபிள் சொல்லுது. மற்றவங்களை விழுந்து போயிட்டான்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு நாள் விழுந்து போயிருவீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்பு சகலத்தையும் மூடும். பகை உணர்வு, பகையான வார்த்தை மற்றவங்களோட இருத்தை இன்னும் என்ன பண்ணுங்க, காயப்படுத்தும், மற்றவங்களை உடைச்சிடும். சரிங்களா? நீங்கள் ஒருத்தர் உலகத்தானே தள்ளுறான், உலகத்தான ஒரு சிலர்களோட அவங்க கூட ஒரு சில நேரங்கள் அன்பை காட்டுறாங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்ன காட்டுறீங்க? என்ன ஒரு விஷயத்தை செய்கிறீங்க? துரோகம் பண்ணவனே மன்னிக்கிற ஆண்டவர், காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை மன்னிச்சிருப்பார் ஆண்டவர். அவன் மட்டும் ஏசப்பா மன்னிச்சிருன்னு கேட்டிருந்தானா அவன் மன்னிச்சிருப்பார். ஆனால் பேதுரு மறுதளிச்சார். பேதுரு செய்த துரோகம். ஆனால் அவரையே மன்னிக்கும் போது நீங்கள் நானும் என்ன பேசுறதுக்கு, மற்றவங்க பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? பகை உணர்வு. ஒருத்தர் வளர்ந்துட்டா அவன் என்னவோ சரி, அவர் என்ன ஊழியக்காரன் சரி, அது கர்த்தருக்காச்சு. அவரை பேசுறதுக்கா, பர்சனலாக பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியும் இல்லை, யாருக்கும் ரைட்ஸும் இல்லை. ஜான் ஜெபராஜை குறித்து, ஜான் ஜெபராஜ் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்காது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன், சக மனிதனா நான் சகோதரனாக பார்க்குறேன், அவ்வளோதான். அவர் ஊழியக்காரனா அதெல்லாம் சக மனிதனா, அவர் மனசு என்ன நோகும், அவங்க பிரச்சனை அதை அவங்க கர்த்தர் பார்க்குறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உங்களுக்கு எனக்கு ஒரே வேலை, அன்பு சகலத்தை மூடும். மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு நம்மளோட ஆத்மா கரைப்படுத்திட்டு நம்ம வீணாய் போயிடக்கூடாது. இவன் அப்படி அவன் அப்படி ஏசை எதிர்க்குன்னு சொல்கிறாரு. பாரு, நான் பாவத்தில் கிடக்கிறேன், பாவத்தில் உதடுகளை பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு அவர் ஏசை எதிர்க்குன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாரு, அதமானேன்னு சொல்கிறாரு. நான் அதமானேன்னு சொல்கிறாரு. ஏன் அதமாகணும்? என்னாவு பரிசுத்தம் பண்ண அருவிருப்புனான்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு. தேவாலயத்துக்கு வந்தோன்னே ஊரில், அதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கிற எல்லா பாவத்தையும் சொல்லிட்டு வந்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தோன்னே அங்கே இருக்கிற பரிசுத்தை பார்த்துன்னு அவருக்கு பரிசுத்தை பார்த்தோன்னே அவர் சொன்னார், ஆண்டவர் நான் பாவி சொல்கிறது புரியுது, நான் அசுத்த உதடு இருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லி குற்றப்படுத்துகிறேன். உங்கள் நாவு அசுத்த உதடு. அன்பு சகலத்தை மூடும். சரிங்களா? மூடன் தன் சீக்கிரமே கோபத்தை வெளிப்படுத்தும். கோபமாக பேசினா நம்மளுடைய நியாயத்தை வெளிப்படுமா? வசனம் சொல்லுது, மனிதனோட கோபம் நீதி நடப்பிக்காது. மனிதனோட கோபம் நீதி நடப்பிக்காதா? மனிதனோட கோபம் என்றைக்குமே நீதி நடப்பிக்காது. உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்யணும்னா, வழக்காடணும்னா அவர் வழக்காடுவார். கர்த்தர் வழக்காடுவார். அவளோடு வழக்காடுவேன்னு சொன்னார், வழக்காடுவார் அவர். நீங்கள் போய் சும்மா இருங்கன்னு சொன்னார். நீங்கள் ஏன் தை போய் குதிக்கிறீங்க, பழிக்கு வழி நினைக்கிறீங்க, அவங்கள இப்படி பண்ணிட்டாங்க அனுப்பிட்டு நினைக்கிறீங்க? இல்லைங்க தேவ பிள்ளையே, நான் சொல்கிறேன், அன்பு சகலத்தையும் மூடு. துரோகம் மன்னனே மன்னிக்க சொல்கிற ஆண்டவர். துரோகம் மன்னி உனக்கு உறவன் நினைவன மன்னின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு கணத்தை காமிச்சா மறு கணத்தை காமின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஏசாமியோட பிள்ளையாக பிறந்துட்டு, ரட்சிப்பின் பிள்ளையாக பிறந்துட்டு, நான் அவருக்காக வாழ்கிறேன், அவருக்காகவே நிற்கிறேன், அவருக்காகவே தூங்குறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் அந்த இருதயத்தில் பகை உணர்வு? அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, இவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பகை உணர்வு இருக்குன்னா நீ யாருங்க? முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க? பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுறான்னு பைபிள் சொல்லுது. அப்போ உங்களுக்குள்ள பழிக்கு பழி வாங்கினவங்க என்ன இருந்தால், சிறுத்தை போல் உங்களுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்து நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. வேதம் அப்படி தான் சொல்லுது. பிசாசுடைய வல்லமை பழிக்கு பழி வாங்குறது, பகை உணர்வு, உள்ளுக்குள்ளே அந்த எரிச்சல் கோபம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கை வியாதியின் போராட்டம் விளைவுன்னு இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை பகைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜோம் பண்ணி பாருங்க. சபிக்கிறவளை ஆசீர்வதின்னு வேதம் சொல்லுது. சபிக்கிறவளை ஆசீர்வதி. இது கஷ்டமான சத்தியம்தான். சபிக்கிறான், அவனை போய் எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? ஆசிரிச்சு பாருங்கள், அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதான் சொல்லுவேன், உங்களை சபிக்கிறவனை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை கொள்ள நினைக்கிறவங்கள்ட்ட அன்பை காட்டுங்க. ஏசப்பாவுடைய சுபாவமே சிலுவையில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை,
பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். அந்த வேர்டு என்ன பெரிய இவங்க தெரியாமல் செய்கிறாங்க. சிலுவையில் அடிக்கும் போது மெது அடிச்சிருப்பானா? கைகளில் கால்கள் ஆடி வைக்கும் போது பார்த்து ஒரு வலிக்கு மேலே அடிச்சிருப்பாங்களா? இல்லைங்க. சிலுவையில் அந்த வலியை அது சொல்லவே முடியாது. அவ்வளோ வலி, அந்த வலி அவ்வளோ கொடூரமான வலியை இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார். ஆனால் அவர் சொன்ன பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்கிறாங்களே, மன்னிச்சிருங்க. அந்த ஏசப்பாவை பின்பற்றன்னு சொல்கிற நமக்குள்ளே ஏன் அந்த சுபாவம் வரலை? ஏன் மற்றவங்களை மன்னிக்க முடியல? பகை உணர்வோடு கோபத்தோடு எரிச்சலோடு இருக்கிற மாதிரி ரசம் சொல்லுது, மூடன் கோபத்தை சீக்கிரமாக வெளிப்படுத்துவான். பாருங்க, அதுக்கடுத்து சொல்ல லட்சியோ மூடுவானா, விவேகை மூடுவானா. தன் கோவம் தான் கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு நான் ஆண்டோட பிள்ளைன்னு போயிட்டே இருப்பான். அதுதான் தேவ பிள்ளைகள். அன்னை தெரசா பற்றி இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாம் பேசுகிற காரணம் என்ன? அன்னை தெரசாக்குள்ளே இருந்த ஒரு அன்பு சுபாவம், எல்லாருமேலே அன்பு. நீங்கள் வரலாறே பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போய் என் பிள்ளைகளுக்கு பசியாக இருக்கிறாங்க, ஏதாவது கொடுன்னு கேட்டோன்னே காரி கையில் உமிழ்ந்தாரான். இந்த கையில் வாங்கிட்டு நம்மளாம் வச்சு நான் என்ன அடிச்சிருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம்ல, இந்த கையில் வாங்கி இப்படி வச்சுக்கிட்டு எனக்கு இது கொடுத்துட்டீங்க, என் குழந்தைங்க எதாவது கொடுன்னாங்களாம். அந்த அன்பு எங்கே வந்துச்சுங்க? அன்னை தெரசாக்குள்ள அந்த அன்பு எங்கே வந்துச்சுங்க? பகை பாருங்கள், பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களை மூடும். அதுதான் அவங்க செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க அன்னை தெரசாவை இன்றைக்கி எல்லா நாடுகளில் எல்லா இடங்களில் அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்குற காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே இருந்த தேவனுடைய சுபாவத்துடைய அன்பு. 9 வரங்களில் 9 வரம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் 9 கனி ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு சகலத்தின் மூடியாகணும். நிறைய பேர்த்துக்கு நான் நிறைய அன்பு இருக்குங்க, எனக்கு இவங்க மேலே அன்பு இருக்குது, அவங்க மேலே அன்பு இல்லை. இவங்களை நேசிக்கிற அவங்க நேசிக்க முடியல. இதே காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே அவங்க மேலே ஒரு பகை, ஏதோ ஒரு காரியம். இவங்களெலாம் நான் நேசிப்பேன், அவங்க நேசிக்க மாட்டேன். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு காரியம். நன்மையினால் தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லுது. நன்மையினால தான் தீமை வெல்லணும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. பழைய ஏற்பாடில் ஒரு கண்ணனோன்னா ஒரு கண்ணனோட சொன்னார் ஆண்டவர். பல்ல உடச்சா பல்ல உடச்சிரு ஒரு அப்படின்னு சொல்லி அந்த நாளுக்கு கண்ணு பல்லுக்கு போல இருந்துச்சு. புதிய ஏற்பாடு நாட்கள் அப்படி இல்லை. ஒரு கணத்தை காமிச்சா மறு கணத்தை காமின்னு சொல்லுது. இன்றைக்கி அதுதான் விஷயம். தேவப்பிள்ளைகள் சொல்கிற அன்பு சகல பாவங்களை மூடும், சகல பாவங்களை மூடும். இந்த பாவம் தான் மன்னிக்கப்படும், இந்த பாவம் மன்னிக்கப்படும் பைபிளில் தான் இருக்குதா? ஏதோ இடத்துல ஒரு பாவத்துக்கு மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னென்னா, பரிசுத்தாவிக்கு விரும்ப மட்டும் பேசக்கூடாது, அந்த பாவத்துக்கு மன்னிப்பே இல்லவே இல்லை. நான் சத்தியத்தையும் கிருபையும் பேசுகிறேன். கிருபை மாத்திரம் பேசுகிறனால கிருபை மாத்திரம் தலையில் வைக்க மாட்டேன். நான் கிருபையும் சத்தியத்தை ரெண்டும் ஒன்று முத்தமிடும். கிருபை எவ்வளோ முக்கியமோ அதே போல் சத்தியம் ரொம்ப முக்கியம். கிருபை எவ்வளோ முக்கியமோ சத்தியம் அவ்வளோ முக்கியம். தேவ பிள்ளைகள் சொல்லுகிற இந்த கிருபை எவ்வளோ முக்கியமோ அதே சத்தியம் அவ்வளோ முக்கியம். சொல்கிறீங்க, புரியுங்களா? இந்த காலை வேளையில் உங்களோட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட இதை மன்னிக்கவே முடியல, எனக்கு மாற்றவே முடியல, எனக்கு இது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது, எனக்குள்ளே அது காய் இருந்துகிட்டே இருக்குது. எனக்குள்ளே ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க. எனக்கு ரசம் வைக்கும் போது ரசம் வச்சாங்களா வீட்டில். அவங்க மாமியார் சொன்னாங்களா, ரசத்தை போய் இப்படி வைக்கிற என்ன உங்கள் வீட்டை சொல்லித்தரலையான்னு கேட்டாங்களா. அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி, பிரதர் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, எனக்கு முடியல, எங்கள் மாமி எனக்கு கொட்டிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ரசம் வச்சேன், அந்த ரசத்தை குறை சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் ரசம் தானே, ரசத்தை கூட நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி வச்சுட்டு போங்களேன், அது என்ன இருக்குது? இல்லை பிரதர், அவங்க ரசம் வைக்கிற எப்படி வைக்க தெரியாமல் கேட்குறாங்க, எனக்கு கோவம் வருது, அவங்கள பார்த்தாவே எரிச்சலாக வருது, அவங்க பார்க்க எரிச்சலாக வருது. நான் சொன்னேன், எப்படி ஒரு ஆணோட பிள்ளையாக இருக்கிறீங்க, எப்படி எரிச்சலாக வருதுன்னு கேட்டேன் அவங்க கிட்ட. அப்போது அவங்க அம்மானா ஒரு அம்மா, அடுத்தவங்க அவங்களுடைய வீட்டுக்காரோடைய அம்மா அவங்களுக்கு மாமி ஆகிட்டாங்க. அவங்க வைக்க சொன்னதுன்னு உடனே அவங்களுக்கு குறை வருதா? அவங்க அம்மா சொன்னால் எப்படி எடுத்துக்கணும்? அதே மாதிரி தேவ பிள்ளைகளுக்குள்ளே இந்த சுபாவம் அநேகருக்குள்ளே இருக்குது. பழிக்கு பழி வாங்குற எண்ணம், ஒரு சின்ன விஷயம் சொன்னால் தாங்கிக்க முடியல எண்ணம், அதில் என்ன சுபாவம், அதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம். இந்த வசனம் சொல்லுது, என் மேய்ப்பர்கள் கொட்டுறது எனக்கு என்ன போல் இருக்குன்னு பைபிள் வச்சு, எண்ணெய் பூசுறது போல் இருக்குதுன்னு சொல்கிற வேதத்தில் இருக்குது. அப்போ நம்ம ஏன் ஏசப்பா சொல்கிறத ஏன் முழுசாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? சும்மா வயல் வாசித்து போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த பயில் வச்சிருக்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வேதத்தை வாசிக்கிற மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனே பாக்கிவான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்துங்க. உடனே ஒரு சொன்னால், நான் தான் அதெல்லாம் மாற்றிட்டேனே, நான்லாம் அதை செஞ்சுட்டேனே, நானும் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை,
நீங்கள் உங்கள் வெளி தோற்றம் மாறிடுச்சு, இருதயத்தில் மாற்றம் இல்லை. இந்த இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல பிசாசு உட்கார்ந்துருக்கிறான். பிசாசு எங்கேயோ பகை உணர்வு வச்சிருக்கிறான், எங்கேயோ இடத்துல பழிக்கு வழி வாங்க நினைச்சிருக்கிறான். ஏதோ ஒரு சர்பத்தின் வல்லமை கிரியை செய்யுது, ஏதோ ஒரு அன்புக்கு விரோதமாக நிற்குது, ஏதோ தேவ அன்புக்கு விரோதமாக தேவ அன்பு காட்ட முடியாமல் ஏதோ இடத்துல பிசாசு உள்ளுக்குள்ளே எரிச்சொல்லி கோவத்தை கொண்டு வர்றான். தேவ பிள்ளையே சொல்லுகிற, இந்த பகை விரோதங்களை எழுப்பிட்டே இருக்கும். உன்னால் ஜெபிக்க முடியாது. பகையாக ஒருத்தர் தான் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபத்தை ஆண்டர் கேட்பார்? ஜெபத்தை யார் கேட்பா? ஒருத்தர் மேலே பகையாக போய் நீங்கள் ஜெபம் பண்ணி எப்படி இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? கேட்க மாட்டார். பிசாசோட கேட்பான் ஜெபத்தை. பகையோடு போய் எரிச்சோடு போய் ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபத்தை பிசாசு மட்டும்தான் கேட்பான். பழிக்கு பழி வாங்குறது கர்த்தருக்குரியது. தான் ஜனங்களுக்காக கர்த்தர் நியாயம் செய்வார், வழக்காடுவார். அவர் வழக்காடுவார். நீ சும்மா இரு, யுத்தம் அவருடையது. அவங்க பண்ணி ஆண்ட சும்மா இருக்க, எப்போ சும்மா இருக்கிறதுன்னு நினைப்பீங்க. இல்லை, நீங்கள் சும்மா இருங்க, அவர் யுத்தம் பண்ணுவாருங்க. அவர் யுத்தம் பண்ணனா அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் குதிக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் உள்ளுக்குள்ளே பகையை வச்சுட்டு எரிச்சலை வச்சுட்டு அவங்க மேலே ஒரு காயத்தை சொல்லிட்டே இருக்கிறீங்க. தேவ பிள்ளையை சொல்லுகிற, அன்பு சகலத்தையும் மூடும். அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு பொய் சொல்லாது, அன்புக்குள்ளே இருமாப்பு இருக்காது, அன்புக்குள்ளே தேவையில்லாத காரியம் இருக்காது. அன்பு பரிசுத்தமாக இருக்கும். நிறைய பேர் அந்த அன்பு ஒரு சில அன்பு மோசமான அன்பெல்லாம் இருக்குது. கள்ள தொடர்புகள் பார்க்குறோம். தவறாக அன்பு, புருஷனை விட மற்றவங்க மேலே அன்பு, அளவில்லாத அன்பு கட்டுவாங்க. அந்த அன்பு மோசமான அன்பு, அது தேவனுக்கு பிடிக்காத அன்பு. நான் சொல்கிற அன்பு பரிசுத்தமுள்ள அன்பு, உன்னதமான அன்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சுபாவத்தின் அன்பு. நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் பார்த்தீங்களா, விரோதிகளை, அவங்கள நேசிக்க சொல்கிறாரு. சத்ருவை ஸ்நேக் சொல்கிறார் ஆண்டவர். அதுதான் தேவனுடைய சுபாவம். உங்களை பகைர்களுக்காக, உங்களுடைய விரோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்கள நேசிங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் கசப்பு வச்சுட்டு வைரக்கட்டு வச்சுட்டு நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது, பரலோகம் போக முடியாது. அன்பு சகல பாவத்தையும் மூடும். நம்மள மேலே அன்று ஏதாவது நம்மளோட குறைகள் அவர் பார்த்தாருன்னு இல்லவே இல்லை. நமக்கு கொடுக்குற ஏகப்பட்ட குறைகள். ஆனால் ஏன் மற்றவங்களை போய் குற்றப்படுத்துறீங்க? தேவ பிள்ளையை அப்படி குற்றப்படுத்தாதீங்க. மற்றவர்கள் பழிக்கு பழி வாங்க நினைக்காதீங்க. பழிக்கு பழி வாங்குறது அவருக்குரியது. அவர் பழி வாங்கிடுவார். அது அவருக்குரியது. நியாயந்திருக்கிறது அவருக்குரியது. நியாயந்திருக்கிற கர்த்தர் நியாயாதிபதி ஒரு நாள் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயந்திருப்பார். அது நிச்சயமாக நியாயந்திருப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அன்பு சகலத்தையும் மூடும். அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் நம்மளுக்கு பழி வாங்குவாங்க, அப்படி தான் நம்ம கொட்டுவாங்க, அப்படி தான் குறை சொல்லுவாங்க, அப்படி தான் நம்மளை துரத்துவாங்க. இந்த உலகத்தில் நம்மளை கொட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை நாளைக்கு கொட்டுறது, திரும்பி நிற்க வேண்டாமா? அப்படி இல்லை, நிற்க வேண்டாம். கொட்டுவாங்க. கர்த்தர் ஒரு நாளில் எவன் கொட்டுறானோ அவன் ஒரு நாளில், நீ இவ்வளோ கொட்டுற, உனக்குள்ளே எப்படிப்பா இந்த அன்பு வந்துச்சுன்னு ஒரு நாள் அவன் மனம் திரும்ப ஒரு கால் கர்த்தர் வச்சுருப்பார். ஆனால் அது வரைக்கும் நீ சகிச்சிட்டு, அப்போ நிச்சயமாக ஒரு நாளில் அந்த அன்பை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுறத மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இவருக்குள்ளே இயேசு வாழ்கிறார், இவருக்குள்ள நானல்ல கிறிஸ்துவாக இயேசு வாழ்கிறார், நானல்ல கிறிஸ்துவாக இயேசு வாழ்கிறார், நானல்ல என் இயேசு வாழ்கிறார். உங்களுக்குள்ள நானாவோ நீங்களாவோ இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறந்தா இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிற பிரயோஜனம் இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்துவாக இயேசு வாழ்கிறார். அந்த இயேசு வாழ்ந்தார்னா நமக்குள்ள அன்பு அளவில்லாமல் இருக்கும். இந்த அன்பு எல்லாத்தையும் மூடிடும். இந்த அன்பு திருப்பி செஞ்சதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்காது. நிறைய பேர் அன்பு சொல்லி காமிப்பாங்க. நான் அதை பண்ணினேன், இதை செஞ்சேன், அதை பண்ணினேன். இதெல்லாம் நல்ல என்ன அன்பு அதெல்லாம்? ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஒவ்வொரு முறையும் வந்து நான் உனக்காக அடிக்கப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறாரு. இல்லை, அந்த அன்பு சகல பாவங்களை மூடுகிற அன்பு. சரிங்களா? இந்த பாவத்தை பண்ணிட்டு வந்த நீ அவனை மனுஷனே நீ மறுபடியும் பண்ணி இருக்கிற அப்படி யாரும் சொல்லியிருக்காரு? இல்லவே இல்லைங்க. அவர் அன்பை போல உலகத்தில் ஒன்றாக இல்லை. அதனால் சொல்லுகிற தேவ பிள்ளையை, பகை வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம், கோபம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், மூடன் போல கோபம் சீக்கிரம் வெளிப்படுத்த வேண்டாம். பொறுமையாக இருங்க. தேவன் ஒரு நாளில் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார், உங்களுடைய காரியங்களை மாற்றுவார். ஆனால் உங்கள் இதயத்தை கேளுங்க. உங்கள் இறுதி சமாதானம் இல்லாமல் இருக்குது. உங்கள் இறுதியை ஒரு தத்தளிப்பாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு எரிச்சல் இருக்குது, கசப்பு இருக்குது. அதனால் அந்த இறுதியில் சமாதானமே இல்லை. அதனால தான் ஒரு வியாதி வருது, அதனால தான் போராட்டம் வருது, அதனால சத்ரு உள்ளுக்குள்ளே வர்றான், அதனால தான் சத்ரு கிரியை செய்கிறான் வீட்டுக்குள்ளே. தேவ பிள்ளையை சொல்லுகிற, இந்த இதயத்தில் காணப்படுகிற கசப்பு வைராக்கியத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. தேவ பிள்ளையா, தேவனுடைய சாயலா நீங்கள் நடந்துக்குங்க. நிச்சயமாக நானும் நீங்களும் நடந்துக்க விரும்புகிறோம். கைகளை வைத்து ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பகை விரோதங்களை எழுப்பும். அன்பு சகல பாவங்களை மூடு, ஆண்டவரே. இன்னைக்கு நாளில் யாருக்குள்ள பகை உணர்வு இருக்குதோ, பழிக்கு பழிவாக நினைக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ள அன்பு இருக்கட்டும். தேவன் அன்பு ஊற்றப்படட்டும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்க. யாருக்குள்ள கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்க
இருதயத்தில் மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் இயேசு சாமி நீங்கள் சிலுவையில் பிதாவே உள்ள மண்ணின்னு சொன்னீங்களே, அந்த சுபாவத்தையும் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமையை சாட்சி தாங்க. உங்கள் அன்பு எங்களுக்கு ஊற்றுங்க. பெரிய அதிசயங்களை செய்யுங்க. நசனாக இயேசு சாமி மூலம் நான் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. இயேசுவோட சாயலா எல்லாருக்கும் வெளிப்பாடாங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார், நான் அல்ல கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்கிறார். இயேசுவை வெளிப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.